அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க அம்மா பழைய நிலைமைக்கு வரணும்னா ஏற்கனவே நடந்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். அப்பதான் அவங்களுக்கு சுயநினைவு வரும். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. மா, என்ன பாருங்க, ஏதாவது பேசுங்கம்மா. மா, சக்திமா. மா, மா, சக்திமா. அம்மா, சக்திமா, ஏதாவது பேசுங்கம்மா. சக்திவேல் வந்திருக்கேம்மா, பேசுங்கம்மா. அம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. அம்மா, நான் சக்தி வந்திருக்கேம்மா. அம்மா, அப்பா பேச மாட்டேங்கிறாங்களேப்பா. அப்பா, அன்னைக்கு கோயில்ல லட்சுமி நம்ம தங்க மாதிரி ஆடினப்போ அம்மா எழுந்து ஆட முயற்சி பண்ணாங்களேப்பா. ஆனா இப்போ அப்பா, எங்களை விட அம்மாவுக்கு சக்தி மேலதான் பாசம் அதிகம். அப்படிப்பட்ட பாசம் உள்ள சக்தியை பாடும்போது அம்மா எந்தவித அசைவும் இல்லாம இருக்காங்களேப்பா. அம்மனே, உங்க கல்யாணத்துக்கு சக்தியனை வந்தப்போ அம்மா எந்திரிச்சு சக்தின்னு கத்துறாங்க தெரியுமா? இப்ப அண்ணன் இவ்வளவு கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. அதான் ஏன்னு எனக்கு புரியல. இவங்க ஆடினா மட்டும் எல்லா அசைவும் தெரியுதுன்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா நான் பாடின ஒரு அசைவு கூட இல்லையே. அது எப்படி அசைவு தெரியும்? இல்ல மாமா, நான் தங்கம் மாதிரி டான்ஸ் ஆடினது அத்தை குணமாகணுங்கிற உண்மையான அன்போட ஆத்மார்த்தமா செஞ்சேன். அத்தையும் அதை புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆட பார்த்தாங்க. அப்போ நான் உண்மையான அன்போட பாடலையா? என்னோட அம்மா குணமாகணும்னு ஆசை எனக்கு இல்லையா? நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நான் ஒன்னும் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இந்த பாட்டை பாடல. அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தினா இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லி அண்ணாமலை சொன்னா, அதான் அந்த பாட்டை பாடினேன். ஏன்டா இப்படி பதட்டப்படுற? லட்சுமி விகல்பம் இல்லாம தான் இந்த பாட்டை பத்தி சொல்லிச்சு.
ஆமா, அண்ணாமலைன்னு சொன்னியது யாரு? தங்க கூட ஒன்னா படிச்சானேப்பா, அவன்தான்ப்பா. இப்ப அவன் சாதாரண அண்ணாமலை இல்ல, பெரிய டாக்டர் ஆயிட்டான்ப்பா. அம்மாவை குணப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் சைக்காலஜி கோர்ஸ் பண்ணி டாக்டர் ஆகி அதுல ரிசர்ச் பண்ணி பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிருக்கான். அவன் சொல்லிதான் இந்த பாட்டை பாடினேன். வேணும்னா அவன்கிட்ட பேசுறேன், நீங்களே கேளுங்க. சொல்லுங்க சக்திவேல் சார். அண்ணாமலை, நான் இப்ப ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணிருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன். நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. நாட்டாமையா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? இப்பதான் சக்தி உன்னை பத்தி சொன்னான்ப்பா. வள்ளியம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசம் இன்னும் குறையாம இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்ப நான் டாக்டரா இருக்கிறதுக்கு காரணமே அம்மாதான்யா. அவங்கள கண்டிப்பா நான் குணப்படுத்தி பழைய மாதிரி கொண்டு வரது தான் என் லட்சியமே. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்தா பேசு. அண்ணாமலை, நீ சொன்ன மாதிரி அம்மாக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடினேன். ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்ல. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க அம்மாவை குணப்படுத்த எது செஞ்சாலும் உண்மையான அன்போட ஆத்மார்த்தமா செய்யணும். அப்பதான் உங்களுக்கு பழசு ஞாபகம் வரும். இப்ப நீங்க பாட்டு பாடி எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்த தடவை உண்மையான அன்போட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அம்மா கிட்ட சேஞ்ச் தெரியும். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் தி நெக்ஸ்ட் டைம். சரியா அண்ணாமலை? சக்தி, அம்மா உங்ககிட்ட பேசலேன்னு வருத்தப்படாதப்பா. அண்ணாமலை சொன்ன மாதிரி அடுத்த தடவை முயற்சி செஞ்சு பார்ப்போம். கண்டிப்பா அம்மா உங்ககிட்ட பேசுவா. இந்த கலர் அவளுக்கு பிடிக்குமா? ஒருவேளை அவளுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா?
என்னாச்சு இவனுக்கு? 2-3 நாளாவே ஒரு மாதிரியாவே இருக்கான். இதுல 500 ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் உன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு. இந்தா. ரொம்ப நன்றிங்கம்மா. போயிட்டு வா. திரு, எங்க கிளம்பிட்ட? டேய் சொல்லுடா, எங்க போற? ஆ? ஆ. ஓஹோ, கோயிலுக்கு போறியா இல்ல அந்த பொண்ண பாக்க போறியா? டேய் திரு, உனக்கு பிடிச்ச பொண்ணை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. டேய் ஒரு நிமிஷம் இரு இரு இரு. நீ வரும்போது அந்த பொண்ண போட்டோவா மொபைல்ல எடுத்துட்டு வரியா? கொண்டு வரியா? சரி சரி. நீ ஏன் புள்ளடா, உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதான் இருப்ப. சரியா? மோகனா இருந்திருந்தா எல்லா வேலையும் அவளே செஞ்சிருப்பா. பொண்ணு படிக்கிறேங்கிற சாக்குல போய்கிட்டு இருக்கு. இதோ ராணி கிட்ட சொல்லானா அதுக்கு சொல்லாமே இருக்கலாம். 4 பொண்ணுங்க இருக்காங்கன்னு தான் பேரு. ஒரு வேலை செய்யறாளுங்களா? ச்சே, காலையில சாப்பிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்காளுங்க பாரு. என்னடி கை தட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏண்டி இப்படி உயிரை வாங்குற? இன்னைக்கு என்ன மௌன விரதமா? வாயை திறந்து சொல்ல. என்ன வாயை திறந்து சொன்னா என்ன முத்தா கொட்டி போயிரும்? அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். அப்படி சொல்லு. சரி சீக்கிரமா போயிட்டு வா. இருட்டுறதுக்குள்ள பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அம்மா கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டோமே. ஆனா கோவில எக்காரணத்தை கொண்டு வாயே திறக்க கூடாது. இந்திராணி கண்ட்ரோல். என்னடி நக்கலா சிரிச்ச? எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இல்லையா? இது சாக்கா வச்சு என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன். உன்னை இந்த வீட்டுல மட்டும் இந்த ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ற. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இப்ப எதுக்கு சிரிக்கிற? சக்தி, இத வரன உன்கிட்ட அப்புறம் வந்து பேசிக்கிறேன். சுத்தமானவதான். என்ன எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிக்கோ. என்ன நம்ப சக்தி. சீதை தீ குளிச்ச மாதிரி நீயும் தீ குளிச்சா அப்போ நான் நம்புறேன்.
லக்ஷ்மி, நானும் சக்திவேல் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ஒரு மாதிரியாவே இருக்க. என்னாச்சு லக்ஷ்மி? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. லக்ஷ்மி, உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறீங்க? நானே சக்திவேல் வந்தும் அத்தை கிட்ட எந்த மாற்றமும் இல்லையேன்னு கவலையில இருக்கேன். எனக்கும் அந்த கவலை இருக்கு லக்ஷ்மி. ஆளுக்கு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சு சக்திவேல் கிட்ட சொல்லு, அதே மாதிரி செஞ்சிருவோம். சரிங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வள்ளியம்மா. நம்ம பசங்க எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. நீ அடிக்கடி சொல்லுவிய நம்ம பசங்களுக்கு கல்யாணம் செஞ்சு அவங்க மனைவியோட இருக்கிற போட்டோ வரிசையா மாட்டணும்னு சொல்லுவிய. இப்போ பெரியவனுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இப்ப சக்திவேலும் வந்துட்டான். அடுத்து அவனோட கல்யாணம் தான். 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டுட்டு போன சக்தி பார்த்த உடனே இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சக்தி! அப்பா, அம்மா கூப்பிடுறாரு. மாமாங்க. அப்பா, 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 அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா இத பக்கத்துல ஊருக்கு வந்தனா. அப்பா எந்திரிங்கப்பா. என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமாங்க? என்னாச்சுன்னு தெரியல. என்ன பாருங்க. டேய் வெற்றி, பாருடா. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? அண்ணே, அப்பா எந்திரிங்கப்பா. மாமா என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு? அப்பா, பாருங்க மாமா. அப்பா எந்திரிங்கப்பா. இத கொண்டு வந்துட்டா. அப்பா, அப்பா அண்ணே, குறா, அப்பா இங்க பாருங்கப்பா. சக்தி, தண்ணி தள்ளிடா. அப்பா, அப்பாவுக்கு ஏதோ ராஸ்கல்